ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பன்னீர் வந்து வீட்டிலே பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். சீம்பால் வச்சு செய்ய போகிறோம். எனக்கு இன்றைக்கி பக்கத்தில் ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து சீம்பால் கொடுத்தாங்க. அது ஃபஸ்ட்டு டே சீம்பாலுங்கிறனால நல்லா திக்காக இருந்தது. ஸோ ஒரு 2-3 டம்ளருக்கு பக்கம் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். பாலே 1 லிட்டர் இருந்தது. அதுக்கப்புறம் 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். லைட்டாக பால் சூடாக ஆரம்பிக்கும் போதே பால் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீம்பாலை வந்து நம்ம அடிக்கடி கொஞ்சம் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். பால் இன்னும் நல்லா திரிஞ்சு வர்றதுக்காக நான் அரை லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா பால் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ கொதி வந்துருச்சு பாருங்களேன். கொதிக்கும் போதே தெரியும், தண்ணி தனியாக அந்த பன்னீர் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா பன்னீர் வந்து க்யூப்ஸாக கிடைக்காது, உதிரி உதிரியாக தான் ஆகும். நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் பண்ணிட்டேன். ஸோ நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு சல்லடையில் லேசான ஒரு துணியை போட்டு பன்னீரை அந்த தண்ணியை ஊற்றி வடிகட்டி வச்சுக்கணும். நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு, நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றுனதுனால அந்த லேசாக அந்த லெமன் ஸ்மெல் இருக்கும். அதுக்காக பச்சை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அலசிட்டு நல்லா புழிஞ்சு இந்த இது மேலேயே அப்படியே வந்து ஒரு இடி உரலோ இல்லை வெயிட்டான ஏதோ ஒரு பொருளோ வச்சோம் அப்படின்னா நல்லா தண்ணி சுத்தமாக வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி பன்னீர் கிடைக்கும். நார்மல் பசும்பாலில் செய்கிற பன்னீரை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.